அறிந்து கொள்வோம். தி லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் 11 ஆஸ்கர் விருதுகள், பிற விருதுகள் 106. டைட்டானிக் 11 ஆஸ்கர் விருதுகள், பிற விருதுகள் 76. செய்திகள் தொடர்கின்றன. திமுக இளைஞர் அணியின் புதிய நிர்வாகிகள் தகுதியின் அடிப்படையிலேயே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் திமுக இளைஞர் அணியின் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான நேர்காணல் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் அளவில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். நேர்காணலிடையே உரையாற்றிய மு.க.ஸ்டாலின் திமுக இளைஞர்களை நம்பியே தொடங்கப்பட்ட இயக்கம் என்று கூறினார். மொழி போராட்டத்தில் இளைஞர்கள் மேற்கொண்ட தியாகங்களால் தான் திமுக கடந்த 1967ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றதையும் அவர் நினைவு கூர்ந்தார். திமுக இளைஞர் அணியில் 30 வயதுக்குட்பட்டவர்களே தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் எந்தவிதமான சிபாரிசுகளும் ஏற்கப்பட மாட்டாது என்றும் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். ஒரு விதிமுறை வகுக்கப்பட்டு 30 வயதை தாண்டியிருந்தால் நிச்சயமாக அமைப்பாளராக, துணை அமைப்பாளராக யாராக இருந்தாலும் யாரும் சிபாரிசு செய்தாலும் அவர்கள் அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்பதை நான் அடுத்த புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் பணி நிறைவடைந்தவுடன் விரைவில் திமுக இளைஞர் பாசறை கூட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் துரைமுருகன், மத்திய இணையமைச்சர் ஜெகத் ரட்சகன், மாவட்ட கழக செயலாளர் காந்தி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையின் துணையோடு சிங்கள மீனவ கும்பல் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய நிகழ்வால் தமிழக மீனவர்கள் மீண்டும் கொந்தளிப்படைந்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து 670க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் நேற்றிரவு மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். இன்று அதிகாலை கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடித்தனர். அவர்களோடு வந்த இலங்கை மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் ஜெகன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு சேதமடைந்தது. இருதரப்பு தாக்குதலை எதிர்கொள்ள இயலாமல் ராமேஸ்வரம் மீனவர்கள் வெறும் கையுடன் கரை திரும்ப நேரிட்டது. நேற்று கடலுக்கு போனோம் சார். கடலுக்கு போகும்போது இலங்கை மீனவர்கள் பெட்ரோல் கொண்டு வீசிட்டு எங்கள் மீனெல்லாம் பறிச்சுக்கிட்டு சோத்து பானையெல்லாம், கஞ்சி பானையெல்லாம் இறக்கி கடலுக்குள்ளே போட்டு அடித்து சித்திரவதை செய்கிறாங்க சார். போட்டெல்லாம் திருப்பி விட்டாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசும் மத்திய கவர்மெண்ட்டும் நடவடிக்கை எடுக்கணும். இதனால நாங்கள் தொழில் பண்ணோம்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கோம். இலங்கை கடற்படையும் அந்நாட்டு மீனவர்களும் ஒன்று சேர்ந்து தாக்குதல் நடத்த தொடங்கி இருப்பது தமிழக மீனவர்களிடையே உச்சக்கட்ட கோபாவேசத்தை உருவாக்கியிருக்கிறது. புதுச்சேரியை கலக்கிய கள்ளநோட்டு கும்பல் தலைவன் இஸ்மாயில் அளித்த தகவல்கள் அனைத்தும் தவறானவை என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கோரிமேட்டில் கடந்த வாரம் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த முகமது இஸ்மாயில் ஷேக் என்பவன் கள்ள நோட்டு கட்டுகளுடன் கைது செய்யப்பட்டான். மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவனை நேற்று சிஐடி போலீசார் 5 நாள் காவலில் எடுத்து விசாரணை செய்தனர். இதுகுறித்து செய்தியாளரிடம் கருத்து தெரிவித்த புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் சந்திரன், இதுவரை முகமது இஸ்மாயில் கள்ள நோட்டு கும்பல்களை பற்றி அளித்த அத்தனை தகவல்களும் பொய்யானவை என்றார். மேலும் 5 நாள் காவலில் இஸ்மாயிலிடம் முழு தகவல்களை பெற்ற பின்னர் 2 தனிப்படைகள் மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதல்ல ஐடென்டிட்டி கன்ஃபார்ம் ஆகணும். இவன் இஸ்மாயில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டான், இஸ்மாயில் ஷேக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டான். பட் உண்மையிலே இஸ்மாயில் ஷேக் தானே, அது வேற பேரா, ஃபேக் நேமா, அதே வி ஹேவ் டு கன்ஃபார்ம். 3 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. 2 வந்து ஃபேக் அட்ரஸ். 3வது அட்ரஸ் வந்து அது வந்து அந்த இடத்துல அது மாதிரி ஒருத்தருமே கிடையாது. இப்போல்லாம் பாஸ்போர்ட்டில் வந்து நம்பரை மட்டும், பேரை மட்டும் மாற்றி இது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆல் ஃபேக். இதனிடையே கள்ள நோட்டுகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் புதுவை வந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் இருளர் இன பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்த காவல்துறையினரை கைது செய்ய கோரி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் இருளர் இன பெண்கள் 4 பேரை காவல் நிலையத்திலேயே பாலியல் பலாத்காரம் செய்த போலீசாரை இன்னும் கைது செய்யாமல்
காவல்துறையினர் அலட்சியம் காட்டி வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றமே தமிழக காவல்துறையை இதற்காக கண்டித்துள்ள நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட போலீசாரை கைது செய்ய கோரி இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் வாசுகி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஒரு பெண் முதல்வராக இருந்தும் அவருடைய ஆட்சியிலே பழங்குடியின பெண்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த கொடுமைகளுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பதை நாங்கள் ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமாக நினைக்கிறோம். ஆகவே உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் காவல்துறையினர் கைது செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முதல் கோரிக்கை. பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷாரஃபுடன் ISI தலைவர் ரகசிய சந்திப்பு. தற்போது நாடு திரும்ப வேண்டாம் என வேண்டுகோள்.